நண்பர்களுக்கு வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி நான் நம்ம தெலுங்கர்கள் சோழக்குடியினர் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நான் சப்மிட் பண்ணியிருந்தேன். இப்போ அது ஆதாரம்னா நம்ம எப்படிங்கிறத வீடியோவாக தான் போட்டிருந்தேன். பட் அந்த ஆதாரங்களான அந்த புக்ஸை காமிக்கலை. இப்போது அந்த புக்ஸையும் காமிக்கலான் இருக்கிறேன். ஏன்னா சில பேர் அப்படி கேட்டிருந்தாங்க. எவிடன்ஸும் சப்மிட் பண்ணணும், ரெண்டாவது சந்தேகப்படுறவங்க சந்தேகங்களையும் தீர்க்கணும். அதே மாதிரி இது மற்றவங்களுடைய ரெஃபரன்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம காமிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இதை பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு என்னென்னா சாரி ராஜராஜ சோழன் வகைராவே தெலுங்கர்கள் அப்படிங்கிறத நம்ம எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறோம் இல்லையா. இப்போது இது எபிகிராஃபியா இண்டிகா அப்படிங்கிறது இதுதான் மத்திய அரசின், நம்ம இந்திய நாட்டோட மத்திய அரசின் தொல்லியல் துறை அவங்க அதிகாரப்பூர்வமாக வெளியிடுற இந்த தொல்லியல் தொகுப்பு, இந்த கல்வெட்டுக்கள் செப்பேடுகளினுடைய தொல்லியல் தொகுப்பு. இது ரொம்ப காலமாக பிரிட்டிஷார் காலத்திலேருந்தே இதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் அந்த பழைய இதெல்லாம் இருக்குது. இப்போது இந்த எபிகிராஃபியா இண்டிகா 1919-20 நம்ம பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு தெரிஞ்சது ராஜராஜ சோழன் தெலுங்கன் ராஜராஜ சோழன் தெரியும். அவங்க அப்பா சுந்தர சோழன்னு தெரியும். சுந்தர சோழன் அவருக்கு 3-4 தலைமுறைக்கு முன்னால் விஜயாலய சோழன்றவரை பற்றி பேசுகிறாரு. விஜயாலய சோழனுடைய அப்பா ஸ்ரீகாந்தன் அப்படின்றாரு. நிறைய பேருக்கு இதில் தான் பிரச்சனை, அவங்க அப்பா யாருன்னு தெரியாததுனால. இப்போது இதுதான் சுந்தர சோழன். இந்த இது பிளேட்டு பேர், இந்த காப்பர் பிளேட்டு இல்லாட்டி செப்பேடு பேர் அன்பில் செப்பேடு. இந்த அன்பில் செப்பேடில் சுந்தர சோழனார் அவர் இவர் எழுதுனது, இவர் காலத்தில் இவரை முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவருக்கு மூத்தவங்க, அதுக்கு முந்தின ராஜா போய் விஜயாலய சோழனில் முடியுது. சோழ வம்சத்தை பற்றி பேசுகிறவங்க, சோழ ராஜா நாட்டை பற்றி பேசினாவே விஜயாலய சோழன்லேருந்து தான் எல்லோரும் ஆரம்பிப்பாங்க. அவங்க அப்பா ஸ்ரீகாந்தனை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் இதில் தெளிவாக அவங்க போட்டிருக்காங்க. இது அவங்க கொடுத்துருக்கிற வம்சாவளி பட்டியல். அவங்க பட்டியல்லாம் நான் இப்படி அடுத்தடுத்து எழுதலை, கதை மாதிரி அப்படி சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க. அதை பட்டியலாக எடுத்து இவங்க இந்த தொல்லியல் துறை அவங்க அதை பட்டியல் மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க. விஜயாலய சோழனுடைய அப்பா ஸ்ரீகாந்தன் அப்படின்றது தெரியுது. இந்த ஸ்ரீகாந்தன் யாருன்னு பார்த்தா இவர் கரிகாலன் வம்சத்தில் வந்தவர். இந்த கரிகாலன் நமக்கு தெரியுமில்ல, கல்லணை கட்டிய கரிகாலன் தெரியும் இல்லையா. கல்லணை கட்டிய கரிகாலன் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சோழ மரபு சோழர். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் இந்த காஷ்யப்ப கோத்திரத்தில் வந்தவர். இவருடைய அடையாளம் இது. ஸோ காஷ்யப்ப கோத்திரத்தில் வந்த இந்த கரிகாலன் சோழன் கரிகாலன் கல்லணை கட்டிய கரிகாலனின் வழியில் வந்த இந்த ஸ்ரீகாந்தன் இவனுடைய மகன்தான விஜயாலய சோழன். இவர் தான் இவங்களுடைய வம்சாவளியில் ரொம்ப முன்னில் இருக்கிறவர் சுந்தர சோழன். இந்த சுந்தர சோழன்றவர் தான் ராஜராஜ சோழனுடைய அப்பா. நமக்கு என்னென்னா விஜயாலய சோழன் வரைக்கும் நல்லா தெரியுது. இந்த ஸ்ரீகாந்தன் யார் அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிங்க. அவரை பற்றின எதுவுமே இல்லையே. இவர் எந்த நாட்டாண்டார், எங்கே இருந்தார், என்னங்கிறத நம்ம தேடுறோம். அப்படி தேடி நம்ம போகும்போது அடுத்தது இப்போ இது வால்யூம் 15 இருக்குது. இதை எழுதினவர் ப்ரொஃபஸர்னு. இப்போ இவங்க இதை கம்பைல் பண்ணவர், இந்த ரெக்கார்டை கம்பைல் பண்ணவர் 1919-20 தாமஸ் அப்படிங்கிறவர். அப்போ இருந்து அந்த பிரிட்டிஷ்காரர். அப்போ இருந்து இந்த கல்கட்டா இந்த கவர்மெண்ட் மியூசியத்தில் இது இருந்திருக்கு. நம்ம இப்போ அடுத்து தேடுறது இந்த தேடும்போது இந்த எபிகிராஃபியா இண்டிகாவுடைய 5ஆம் வால்யூமில் 1898-99 நமக்கு ஒரு வம்சாவளி பட்டியல் நமக்கு கிடைக்கிது. இதில் இந்த வம்சாவளி பட்டியல் இந்த இதில் ஸ்ரீகாந்தன் அப்படிங்கிற அரசர் இருக்கிறார். இந்த வம்சாவளி இப்போ இதை எழுதினவர்னு பார்த்தோன்னா இதை ப்ரொஃபஸர் கீல்ஹான் அப்படிங்கிறவர் பண்ணுறாரு. அவருக்கு ஹுல்சே அப்படிங்கிறவர் இதை கம்பைல் பண்ணவர் ஹுல்சே. அவர் அதை எடுத்து எழுதும்போது இப்போ இவர் அவருக்கு கொடுக்குறாரு இந்த ஹுல்ஸுன்றவர் ஹுல்செக். இவர் ஜெர்மானியர். அப்போ இந்த கல்வெட்டு தொகுதி இதையெல்லாம் ஸ்டடி பண்ணவர் 1898-99 இப்போ இதை தொகுத்துருக்குறாங்க. இவங்க தொகுக்கும்போது இவர் இந்த கீல்ஹான் அப்படிங்கிறவர்
இந்த தெலுங்கு தெலுங்கு அரசர்கள் இருக்காங்க இல்லையா, கீழே சாளுக்கியர்களோட மசூலிப்பட்டினம் செப்பேடுகள் இதையெல்லாம் தொகுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது தெலுங்கர்கள் மாதிரியே வந்து எழுதப்பட்ட ஒரு செப்பேடு என்கிட்ட கிடச்சிருக்கு, ஆனால் அதில் வேறு விவரங்கள் இல்லை அப்படின்ட்டு ப்ரொஃபஸர் ஹுல்சே இவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் சொல்கிறார், ஹுல்சேக்கு வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதில் ஆனால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் தெலுங்கர்கள் எப்படி சமஸ்கிருதத்தை எழுதுவாங்களோ அதை மாதிரி அதே எழுத்து வடிவத்தில் அதே மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படிங்கிறாரு. இதில் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு சோழ அரசர் ஸ்ரீகாந்தன்ற சோழ அரசர் மந்தாரமலையை இதாக கொண்டவர், இவரை பற்றி இந்த இதில் போட்டிருக்குது. அதனால் இது மந்தாரமலை வந்து அடையாளமாக இவர் அப்போ வந்து இது ஒரு கிராமத்தை கொடுத்தவர்னு மந்தார மலை மந்தார மரங்கள் இருக்கிற அந்த மந்தார கிராமம்னு இந்த ஸ்ரீகாந்தன் கொடுத்தாரு. இவர் சோழா சீஃப்னு போட்டிருக்கு. இவரை பற்றின விவரம்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ரீகாந்தன் சோழ குலசிய ராமன் சொல்லப்பட்டார்னு இருக்குது. இவருக்கு முன்னால் திவாகரா, நிரூபகம்மா, இளஞ்சோளா, மகேந்திரவர்மன், கோக்கிலி, அக்ராணி பிடுகு, வீரார்ஜுனா, விஜயகம்மா, எரியம்மா, நவராமா, சுந்தரநந்தான் இருக்குது. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா தே பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் சோழ கரிகாலான்னு இருக்குது. கரிகால் வளவனின் வம்சத்தவர்கள்னு இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதில் நிரூபகம்மா, எரியம்மா, அப்புறம் விஜயகம்மா அப்படிங்கிற கம்மாங்கிற பட்டம் உடைய அரசர்கள் இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இப்போ அதே மாதிரி இவர் வந்து மந்தாரங்கிற இது இவங்களோட இந்த மந்தார இதோட சம்மந்த மறை அந்த இதெல்லாம் பேர் அதை விட்டுருவோம். ஓகே, அது வந்து இப்போ ஸ்ரீகாந்தன் வந்து அப்போது சோழன் கரிகால் வளவனின் வழியில் வந்த சுந்தரநந்தன் அவனுடைய வம்சாவளியில் வந்தவர் ஸ்ரீகாந்தன்னு போட்டிருக்கு. சரி, அப்போ இந்த சுந்தரநந்தன்கிறது யாருன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம வந்து தேடி போகும்போது இது அடுத்த பட்டியல். இது எபிகிராஃபியா இண்டிகாவினுடைய 11வது வால்யூம் 1911-12 இது வந்து அதை இது பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல அதை வந்து கம்பைல் பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ணவர் வந்து இதுவும் பண்ணவர் வந்து ஹுல்செக், அப்படி அவர் தான் பண்ணியிருக்கிறாரு 1911-1912. இதில் வந்து பல செப்பேடுகளை பற்றி அவர் பேசியிருக்கிறார். இதில் நமக்கு வேணுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கிறது என்னென்னா இந்த மலப்பேடு பிளேட்ஸில் தான் வந்து இது இருக்குது. மலப்பேடு அப்படிங்கிறது புண்ணியகுமாரன் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு அரசர். இவர் வந்து கடப்பாவை ஆண்ட ரேனாட்டி சோழர்னு சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு அரசர். இவர் மலப்பேடு செப்பேடுன்னு ஒரு இதில் நிறைய எழுதி வச்சுருக்கிறாரு. அதில் நிறைய கதையாக நிறையா இருக்குது. படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பணப்பேடு செப்படி எப்படி தாங்க என்னங்கிறத போடுறாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவருடைய இதில் அந்த சுந்தரநந்தன் அவங்களுடைய சுந்தரநந்தன் வந்து இங்கே வர்றாரு. சுந்தரநந்தன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம இந்த செப்பேடை எழுதினவர் புண்ணியகுமாரன். இவர் கூட பிறந்த பிரதர் வந்து குணமுதி தான் இருக்குது. அடுத்து சுந்தரநந்தனுக்கு முந்தினாப்பில் நவராமன் ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அந்த நவராமன்றவர் இருக்கிறார். இந்த நவராமன் யாருன்னு பார்த்தா இந்த புண்ணியகுமாரனுடைய அப்பா மகேந்திர விக்கிரவர்மனுக்கு இன்னொரு பேர் நவராமன்றார். அப்போது இவருடைய அப்பா நவராமன் இருக்கிறாரு. இந்த நவராமனுக்கு முந்தி இருந்தவர் சுந்தரநந்தன். இவர் யாருன்னு பார்த்தோன்னா இந்த மகேந்திர விக்கிரவர்மனுடைய அப்பா வந்து தனஞ்சயவர்மன். சரியா? இவருடைய அண்ணன் சுந்தரநந்தன். அப்போது இந்த நவராமன் வந்து தம்பியினுடைய மகனை தத்தெடுத்து அவருக்கு தான் அந்த தன்னுடைய நாட்டை கொடுத்துருக்கிறாருன்னு தெரியுது. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா இப்போ இந்த தனஞ்சயவர்மன் வந்து யாருன்னு பார்த்தோன்னா இவர் வந்து கலமல்லா கல்வெட்டு அப்படின்னு ஒரு கல்வெட்டில் இவர் பேர் எரிகல் முத்துராஜா தனஞ்செயடு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இவர் அது மட்டும் இல்லை, இந்த தனஞ்செயடு வந்து தெளிவாக வந்து இவர் ஒரு தெலுங்கு சோழர் அப்படின்ட்டு ரேநாட்டிங்க இதில் பாருங்கள், தனஞ்செயடு ஹூ வாஸ் ரூலிங் ரேநாடு. ஸோ கடப்பா டிஸ்ட்ரிக்ட் அப்போ வந்து தனஞ்செயடு ஹூ வாஸ் ரேநாடுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ அப்புறமா வந்து இப்போ இவங்க முதாக்ஷா நவராமன் இவங்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சோழர்கள் தனஞ்செய எரிகல் இவங்கெல்லாம் தெரியுது. அவர் பேர் தனஞ்செயா எரிகா அப்படிங்கிற பேரில் இருக்குதுங்கிறது நமக்கு புரியுது. இப்போ
அப்போது இவங்கெல்லாம் யார்? இப்போ புண்ணியகுமாரன் எழுதியிருக்காரு, இது அவங்க அண்ணன்னு தெரியுது, இது அவங்க அப்பாவுன்னு தெரியுது, அப்பா பேருன்னு. இந்த அப்பா வந்து இவருக்கு முந்தி ஆண்டவர் சுந்தரநந்தன்னு தெரியுது. அப்போ அவர் யாருன்னு பார்த்தோன்னா, ஆனால் இவருடைய தாத்தா வந்து தனஞ்சயவர்மன் தான், தாத்தாவோட அண்ணன் தான் சுந்தரநந்தன்னு புரியுது. அது அவருக்கு இன்னொரு அண்ணன் சிம்ம விஷ்ணுன்னு இருந்திருக்கு. இவங்க 3 பேரும் யாருன்னா நந்திவர்மன் அப்படிங்கிற அரசனுடைய பிள்ளைகள் 3 பேரும் அப்படிங்கிறது தெரியுது. இவர்கள் எல்லோருமே கரிகாலன் வம்சத்தவர்கள். இவர்கள் காஷ்யப்ப கோத்திரத்தினர். ஸோ அப்போ வந்து இது ப்ரூவ் ஆகுது. கரிகாலன் வழி வந்தவர்களாக காஷ்யப்ப கோத்திரத்தை வந்தவர்கள் கரிகாலன் வம்சத்தவர்கள். இவர் நந்திவர்மன். இந்த நந்திவர்மனுடைய 3 பிள்ளைகள் இவங்க 3 பேரும். இந்த தனஞ்சயவர்மனுடைய மகன் மகேந்திர விக்கிரவர்மன். இந்த மகேந்திர விக்கிரவர்மனுக்கு நவராமன் இன்னொரு பேரும் இருக்குது. அப்போது இந்த மகேந்திர விக்கிரவர்மனுக்கு இவர் தன்னுடைய நாட்டு, இவங்க 3 பேரும் வேறு வேறு நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனால் சுந்தரநந்தன் இந்த மகேந்திர விக்கிரம, அதாவது நவராமனுக்கு நாட்டை கொடுத்துட்டாருன்னு தெரியுது. தனஞ்சயவர்மனுடைய நாட்டை அவர் இன்னொரு மகனான புண்ணியகுமாரனுக்கு கொடுக்குறாரு. இப்போ இந்த சிம்ம விஷ்ணுவனுடைய மகனும் வந்து போரில் இறந்து போயிடுறாரு. இவர் தான் வந்து தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்தவர். இவர் சிம்ம விஷ்ணு மகன் இறந்தது இந்த குணமுத்தித்தனை வந்து, அதாவது இந்த தம்பியினுடைய பேரனை தத்தெடுத்து இவர் நாட்டை வந்து அதை கொடுக்குறாரு. இதில் வந்தது அந்த குணமுத்தித்தன் தான் புகழ்ச்சோழர்னு சொல்லப்படுறவர். இவர் தான் இந்த முத்தரையர் அரசர், பெரும்பிடுகு முத்தரையர், 1ஆம் பெரும்பிடுகு, 2ஆம் பெரும்பிடுகு முத்தர், கோக்கலி இவெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அந்த வம்சத்தில் வந்த மூத்தவர். ஸோ இப்போ எல்லாமே வந்து ஒன்றா நமக்கு இது தெரிஞ்சிருச்சு. ஸோ சோழர்கள் இப்போது நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? நமக்கு முதல்ல ராஜராஜ சோழன் தெரியுது. அவங்க விஜயாலய சோழன் வரைக்கும் தான் அதுக்கு முன்னே தெரிஞ்சது. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு விஜயாலய சோழனுடைய அப்பா ஸ்ரீகாந்தன்றது தெரியுது. இந்த ஸ்ரீகாந்தனுடைய அந்த வம்சாவளியில் சுந்தரநந்தன் வந்தார்னு தெரியுது. சுந்தரநந்தன் யாருன்னு இங்கே பார்க்கும்போது இவர் சுந்தரநந்தன்றவர் நந்திவர்மனுடைய மகன் சிம்ம விஷ்ணு சுந்தரனன் தெரியுது. இவங்க எல்லாம் தெலுங்கு சோழர்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. சரியா? இதில் இப்போது இதில் இன்னொரு நமக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டுகள் சிலது பார்க்கலாம். இந்த மலைப்பேடு செப்பேடுகளில் பல இடங்களில் இந்த சோழ ரெக்கார்டுகள், தெலுங்கு சோழ ரெக்கார்டு எல்லாத்துலேயும் இந்த ரெட்டிகளை பற்றி நிறையா பேசியிருக்கு. ரெட்டின்னு, இந்த ரெட்டி, இந்த சோழா ரெட்டோடின்னு அவங்கள பேர், இல்லாட்டி சோழியா ரெட்டடுன்னு போட்டிருக்குது. இவங்களை இல்லாட்டி கல்டிவேட்டர்ஸ், அதாவது பண்டகுலா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெட்டோடிஸு. இவங்க வந்து இந்த சான்ஸ்கிரிட்டில் இப்போ இவங்க இந்த இதில் ஆண்டாங்கன்னு தெரியும். ஸோ ரெட்டிகளும் இந்த தெலுங்கு சோழர்கள் இதில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ரைட்டு. இதில் வந்து இன்னொன்று, இப்போ இதில் இன்னொரு ஃபேக்ட், சரி அப்புறம் இந்த இதில் வருவோம். இந்த சோழ அரசர்கள் வந்து என்ன ஆனாங்க அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டு வரை ரொம்ப செருக்க ஆண்டிருக்காங்க சோழர்கள். அதுக்கப்புறமா வந்து சோழதெல்லாம் சிற்றரசர்களாக மாறி அதுக்கப்புறம் அப்படியே சோழ பேரரசு வந்து இதாகிடுது. அப்போ இவங்க என்ன இந்த இதில் இந்த கல்வெட்டு இந்த விதிகளெல்லாம் வச்சு தொகுத்து இவர் சொல்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் இந்த குல்சைக்கு இதை வந்து என்ன சொல்கிறாருன்னா, சோழா சீஃப்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் லெஜெண்ட், ஏன்னா ஈவன் அஸ் லேட் அஸ் 16th centuryக்கு மேலே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சோழா சீஃப்ஸ் யார்? இந்த சோழா சீஃபு கரிகாலன் வழி வந்தவர்னு சொல்லிக்கிற இந்த உறையூர் இந்த இதெல்லாம் வந்து உறையூரை தலைநகராக கொண்டு அப்புறம் இந்த கரிகாலன் வம்சத்தவர்கள்னு சொல்லிக்கிற இந்த சோழ இவங்க நாட்டை இழந்துட்டாலும் இவங்க இப்போ சீஃப்ஸாக வந்து இருக்காங்க, பெரும் படைத்தலைவர்களாக சிற்றரசர்களாக இருந்திருக்கிறாங்க. They found serving as viceroys under விஜயநகரா ரூலர்ஸ். இவங்க என்ன ஆயிருக்காங்கன்னா, அதற்கு அப்புறமா சிற்றரசர்களாகி அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விஜயநகர பேரரசில் இவங்க வைஸ்ராய்களாக வந்து விஜயநகர பேரரசில் வைஸ்ராய்களாக, அதாவது அந்த நாட்டினுடைய அரச பிரதிநிதிகள் இல்லாட்டி சேனாதிபதி அப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ சோழ வம்சம் இப்படி தான் முடிஞ்சிருக்குன்னு தெரியுது. நம்ம இப்போ நல்லா தெளிவாக இந்த இதை பார்த்துட்டோம். இது நம்ம மட்டும் இதில் பார்த்தது கிடையாது. இதில் இன்னொரு இது என்னென்னா, இப்போது இதை நம்ம இதெல்லாம் தனித்தனியாக செப்பேடுகளாக இருந்ததை ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வந்து தொகுத்து பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அரசர்கள் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு அப்புறமா நம்ம ஆர்கியாலஜிஸ்ட்டுகள் வந்து இதை வந்து தொகுத்து எழுதியிருக்காங்க. அவங்க அதில் ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக என்னென்னலாம் உண்டுன்ட்டுன்னு அவங்க அதில் பார்த்ததை தொகுத்து எழுதுகிறாங்க. இவங்க நம்ம இப்போ சில விஷயங்களுக்கு வந்து தொகுத்து எழுதும்போது இதில் ஆனுவல் ரிப்போர்ட் ஆன் இந்தியன் எபிகிராஃபி 57-59 அந்த வருஷத்தில் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க.
இவங்க வந்து இதை பண்ணினவங்க இப்போ அந்த காலத்தில் இருந்த நம்ம தொல்லியல் துறையைச் சேர்ந்தவர்கள். நம்ம தொல்லியல் துறையைச் சேர்ந்தவங்க ஆல்ரிப்பட இந்தியன் எபிகிராஃபி இவங்க பப்ளிஷ்டு பை டைரக்டர் ஜெனரல் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி. 1900 வந்து ரீப்ரிண்ட்டு ஆமாம் 86 ரீப்ரிண்ட் 86. இதை வெளியிட்ட வருஷம் 59, 1957 59. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களும் இதே மாதிரி இந்த தனித்தனியாக இருக்கிற செப்பேடுகள் எல்லாம் பார்த்து இவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ரீகாந்தன் யாருங்கிறது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸ்ரீகாந்தன் வந்து ஐடென்டிக்கல் வித் த தெலுங்கு சோழா கிங் ஆஃப் தட் நேம் ஹூ இஸ் நோன் டு அஸ் ஃப்ரம் த மெட்ராஸ் மியூசியம் பிளேட்ஸ். அதை ஸ்ரீகாந்தன் பிளேட்ஸ்ன்னு பார்த்தாலும் வம்சாவளி சப்போஸ் டு ஹவ் ரூல்ட் அபவுட் த மிடில் ஆஃப் த 9th century AD அப்படின்னு இவங்களும் இந்த ஸ்ரீகாந்தன் ஒரு தெலுங்கு மன்னன் அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாத்துலேயும் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து இதுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே வருத்தம், இவ்வளவு நாள் இந்த வரலாறு எங்கே புதஞ்சு கிடந்தது அப்படிங்கிறது தான். இது உண்மையிலே ஒரு வருத்தமான விஷயம். சரி, இப்போ நமக்கு இதில் ஏற்கனவே வந்து இந்த சோழ நாட்டு இவங்களை பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டோம். இதுக்கு நடுவில் விஜயநகர பேரரசுலேருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னு நமக்கு தெரியும். கொஞ்சம் பேரில் நாயக்க மன்னர்கள் வந்து ஆண்டாங்கங்கிறது தெரியும். தமிழ்நாட்டை முகலாயத்திலிருந்து மீட்டு தமிழ்நாட்டை ஆண்டாங்கள்னு தெரியும். அதே மாதிரி அந்த பலப்பேடு செப்பேடுகளில் எழுதின ஹுல்ஸ் என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து சோழர்கள் கடைசி காலங்களில் சிற்றரசர்கள்லாம் ஆனதுக்கப்புறம் விஜயநகர பேரரசில் போய் ஆண்டாங்கன்னா விஜயநகர பேரரசுக்கு வந்து அவங்களுடைய சேனாதிபதிகள் அப்படியெல்லாம் ஆயிட்டாங்கன்னு இருக்கார். நமக்கு வந்து வந்தவங்க யாரெல்லாம் வந்தாங்க, நமக்கு விஸ்வநாத நாயக்கர், நாகம நாயக்கர் தான் வந்து எல்லாம் ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கலாங்கிறதுக்காக அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்குறோம். அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா இது வந்து வால்யூம் நம்பர் 16. இந்த வால்யூம் நம்பர் 16 1921 22 இதை பப்ளிஷ் பண்ணது. இதை வந்து தொகுத்து பண்ணவர் வந்து தாமஸ் அப்படிங்கிறவர். FW தாமஸ் இவர் PhD. இவர் வந்து பிரிட்டிஷ்காரராக இருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் கூடவே ராவ் பகதூர் கிருஷ்ணசாத்தின்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தாமஸ் இதை பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்னத்தை தேடினேன்னா, நான் தேடி போனது இந்த விஸ்வநாத நாயக்கர், நாகம நாயக்கரை பற்றி இதில் ஏதாவது தகவல் இருக்குமான்ட்டு அந்த இதை பற்றி பார்க்கும்போது அதில் பத்மநேரி கிராண்ட் ஆஃப் வெங்கடாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பத்மநேரி செப்பேடுகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த பத்மநேரி செப்பேட்டில் இவங்களுடைய இது இருக்குது, இவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுது. இது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இதில் வந்து இதில் வந்து நாகப்ப நாயக்கர் இருக்கார், விஸ்வநாத நாயக்கர், கிருஷ்ணப்ப நாயக்கர், அப்புறம் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கிருஷ்ணா இதெல்லாம் இருக்குது. இதில் பார்க்கும்போது இந்த விஸ்வநாத நாயக்கர்னுடைய அப்பா அந்த நாகப்ப நாயக்கர் வந்து எதில் சேர்ந்தவர்னு போட்டிருக்கு, காஷியப்ப கோத்திரம். ஓகே, இப்போ புரிஞ்சுதா? அப்போது காஷியப்ப கோத்திரம்னாவே இவங்க வந்து இந்த கரிகாலன் வழியில் வந்தவங்க, இல்லாட்டி ராஜராஜ சோழன் வழியில் வந்தவர்கள் தான். அப்போது மலப்பேடு செப்பேடுகளை தோக்கும்போது ஹுல்ஸு சொன்னார் இல்லையா, சோழர்களுடைய கடைக்கிணைலை வாரிசுகள் அவங்கெல்லாம் வந்து விஜயநகர பேரரசுக்கு கூட போய் அவங்கக்கிட்ட போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சேனாதிபதிகளாக அரச பிரதானிகளா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போது அப்படி அங்கே வேலை செஞ்ச அந்த அரச பிரதானிகளில் தான் இவங்க இந்த விஸ்வநாத நாயக்கரும் நாகப்ப நாயக்கர் இருந்திருக்கிறாங்க. இதே காஷியப்ப கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அப்போது இன்றைக்கி சோழ நாட்டில் இருக்கிற இப்போ இவங்க தான் நாயக்க மன்னர்கள். ஸோ வந்த நாயக்கர்களும் சோழக்குடிகள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. காஷியப்ப கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சோழக்குடிகள். ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த நிருபக்கம்மா, விஜயக்கம்மான்னு கம்மாக்கள் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. முத்துராஜா, முதிராஜான்னு நிறைய இருக்குது. முத்திரிய நாயக்கர், முத்திரிய நாயுடு, அதெல்லாம் அவங்களும் அந்த மாதிரி அதனுடைய உட்பிரிவுகள் நிறையா இருக்குது. நாயுடு நாயக்கர் சமுதாயத்தில் நிறைய உட்பிரிவுகள். இந்த கம்மாங்கிறதுல வர்றாங்க இவங்க. கம்மாங்கிறதுல வந்து நிறைய நாயுடு நாயக்கர்களும் இருக்காங்க. அப்புறம் இது முதல்ல வந்து அப்புறம் ரெட்டிகளும் பார்த்தோம். நம்ம ரெட்டிகளும் இதே மாதிரி தெலுங்கு சோழர்களில் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இது போக நமக்கு பொதுவாக தெரிகிறது என்னென்னா, இந்த சோழ நாட்டு குடிகள் தான் இந்த மக்கள்னு தெரியுது. ஆனால் நம்ம சொல்கிற காலத்தில், ராஜராஜ சோழன் காலத்தில் அப்போல்லாம் வந்து ஜாதியே கிடையாது,
பட்டப்பெயர்கள் மட்டும்தான் இருந்தது. பின்னாளையில் சில பட்டப்பெயர்கள் அப்படியே ஜாதியாக மாறி இருக்குது. இப்போ முத்தரையர்னு இருக்குது, கம்மான்னு இருக்குது. இதில் பட்டப்பெயர்களே அப்படியே வந்து ஜாதியாக மாறி இருக்குது. மற்றபடிக்கு அவங்கவுங்க தொழிலின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து ஜாதிகள் உருவாகிருக்கு. அப்போ மிகப்பெரிய பெருமை வாய்ந்த சோழ நாட்டில் எத்தனையோ வகையான தொழிலாளர்கள் இருந்திருப்பாங்க. அத்தனை தொழில்கள் செய்கிறவங்களுக்கும் அத்தனை ஜாதியாக பின்னாளில் அவங்க ஆயிருக்கிறாங்க. ஸோ இதுதான். அப்போது நம்ம இதில் தெலுங்கு மொழி பேசும் மக்களில் எல்லோரும் இந்த நாட்டின் சோழ குடிகள். அதனால தான் நம்ம வந்து இங்கேயே வந்து இப்படி இருந்ததுக்கு காரணமே வந்து நம்ம இதுதான் நம்ம மண்ணு நினச்சதுனால தான் நம்ம இங்கே இருந்தோம். சதவாகனர்கள் மண்ணான ஆந்திராவுக்கு நம்ம போகலை. நம்ம இங்கேயே இருந்ததுக்கு காரணமே இதுதான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது 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 மட்டும் இல்லாமல் இன்னும் சில நிறையா சாதாரண எவிடன்சஸும் நிறையா இருக்குது. சோழ ராஜாக்கள் வந்து யார்கிட்ட எங்கே கல்யாணம் பண்ணால் ராஜராஜ சோழன் அக்காவையும் தெலுங்கரை கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு, பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த மகளையும் குந்தவியையும் வந்து இரண்டாம் குந்தவையையும் தெலுங்கு ராஜாவுக்கு தெலுங்கனுக்கு தான் தெலுங்கு சாளுக்கிய அரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே இதுலேயும் பேத்தியையும் வந்து தெலுங்கு சாளுக்கியனுக்கு ராஜராஜ நரேந்திரனுக்கு ஒரு தெலுங்கு சோழன் சாளுக்கியனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் மேலே தங்களுடைய மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யத்தை அவங்க யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? ஒரு தெலுங்கு குழந்தையான குலோத்துங்கனை தான் தத்தெடுத்து அவங்க கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு இதை விட பெரிய ஆதாரம் இவங்க தெலுங்கர்கள்ங்கிறதுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த உண்மை ஏன் இத்தனை நாளாக மறைச்சி வைக்கப்பட்டிருக்குங்கிறதான் தெரில. அவங்க எழுதி வச்சதில் எதுலேயுமே தெலுங்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு சாக்கா சொல்கிறாங்க. ஆனால் இந்த தெலுங்கு சோழர்கள் காலத்தில் புண்ணியகுமாரன் செப்பேடுகள்லாம் பார்த்தோன்னா அது தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் 3லையும் தான் இருக்குது. ராஜராஜ சோழர்களையும் எல்லாமே சமஸ்கிருதத்தில் எதெல்லாம் தமிழில் எழுதினாரோ அதில் எல்லாத்துலேயும் சமஸ்கிருதத்தையும் கூட சேர்த்து எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இவங்க காலங்கிறதுல அப்போ தான் தெலுங்கு ஸ்கிரிப்ட் புதுசாக உருவாகியிருக்கும் 5, 6ஆம் நூற்றாண்டில். பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோ தூரம் படிச்சிருக்கிறது நிறையா தெரியாது. அதே மாதிரி அது அரசர்களும் பயன்பாட்டில் வைக்கணுன்னாலும் யாருக்கு எந்த மொழி அதிகமாக தெரியுமோ அது அந்த பழக்கத்தில் இருந்த மொழியில் அதை எழுதி வைத்திருக்காங்கன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர தெலுங்கில் எழுதாததுனாலேயே இங்கே ஒரு தெலுங்கனும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே 1 கோடி தெலுங்கு மக்கள் நாங்கள் வசிக்கிறோம். 1,00,000 பேருக்கு கூட தெலுங்கு எழுத படிக்க தெரியாது. நாங்கள் எல்லோரும் தமிழும் இங்கிலீஷும் தான் எழுதிட்டுருக்குறோம். அப்போ தமிழ்நாட்டில் அது தெலுங்குனே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா நீங்கள்? எந்த மொழி பழக்கமோ, எது நமக்கு படிக்க முடிஞ்சதோ, எது பெரும்பான்மையாக உபயோகப்படுத்தல இருக்கோ அதில் வந்து எழுதுகிறோம் நம்ம, அவ்வளவுதான். அதனால் இது இது நம்ம மறுக்க முடியாத எவிடன்சஸ்ஸு. இது நம்ம எல்லாமே இது இப்போ இல்லை, பிரிட்டிஷ்காரன் காலத்திலே எழுதி வச்ச ரெக்கார்டுகள். இப்போது இந்த எவிடன்சஸை பார்க்குறவங்க தயவு செய்து இதை வந்து பொதுவெளிக்கு எடுத்துகிட்டு வாங்க. பொதுவெளினா முக்கியமாக எம்எல்ஏ, எம்பிஸு அவங்கக்கிட்ட ஒரு கவனத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகணும். முக்கியமாக முதல்வரனுடைய கவனத்திற்கும் நம்ம கல்வி அமைச்சரனுடைய கவனத்திற்கும் இது வரணும். இந்த வரலாறு வந்து வெளியே பேசப்படணும். ராஜராஜ சோழன்றவர் ஒரு சாதாரண அரசர் இல்லை. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்னா இவங்க மிகப்பெரிய பெரிய அரசர்கள். இந்த சோழா டைனாஸ்டிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு, இந்தியாவுக்கு வெளியேயும் கூட பெருமை வாய்ந்தது இது. இவர்கள் எல்லோரும் வந்து என்ன நமக்கே தெரியும், ஸ்ரீலங்கா, கம்போடியா, அப்புறம் இந்தோனேஷியா, மலேசியான்னு எத்தனையோ நாடுகளை கான்குயர் பண்ணி அங்கே நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம கட்டடக்கலை, எத்தனையோ கோவில்கள்னு எத்தனையோ வந்து நிர்மாணம் பண்ணவங்க. இந்த அரசர்களுடைய வரலாறு ஒரு தவறாக எங்கேயும் பேசப்படக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு மேலே இந்த வரலாற்றோடு சேர்ந்தது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற 1 கோடி மக்களின் தெலுங்கு மக்களின் வரலாறு. நம்ம வரலாறும் அதனால் இதில் தப்பாக சொல்லப்படுது. நம்ம வரலாறு மறைக்கப்பட்டிருக்குது. நம்ம மக்கள் வந்து நம்ம எங்கேயோ ஆந்திராவிலேருந்து வந்தோன்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம வந்து கல்லணை கட்டிய கரிகாலனுடைய அந்த வம்சாவளியில் வந்தவங்க தான் இந்த சோழர்கள், சோழக்குடிகள். இது நம்ம மண்ணிலே தான் இருக்கிறோம். நம்ம என்ன
அந்த காலங்களில் கரிகாலன் காலத்தில் தமிழ் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமே அவருக்கு ஒரு 10 7 8 தலைமுறைக்கு அப்புறம் வந்த புண்ணியகுமாரன் காலத்திலேயே நம்ம தெலுங்கு பேச ஆரம்பிச்சிருந்திருக்கோம். அவ்வளோதான். தெலுங்குன்னு நம்ம பேச ஆரம்பிச்சு நம்ம தான் ஒருவேளை மொழியை உண்டாக்கி இருக்கலாம். அது கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம தமிழ் மொழியை விரிவுபடுத்தி அதை வந்து தெலுங்குன்னு நம்ம பேசிட்டு வர்றோம். நம்ம மொழியை நம்ம வளர்த்துட்டோம். தமிழ் மொழியை விரிவுபடுத்தி மாறுபடுத்தி பேசுகிறோங்கிறதுனாலேயே நம்ம இந்த மண்ணின் மக்கள் இல்லை பேசிட்டு திரிகிற கூட்டம் வந்து இது ஒரு மிகப்பெரிய அராஜகம். இதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. நம்மளுடைய வரலாறு வெளியில் தெரியணும். நம்ம வரலாறு முக்கியமாக நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் தவறாமல் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த வரலாறை சொல்லுங்கள். அடுத்தது தொல்லியல் அறிஞர்கள் இருப்பாங்களே, ஆர்கியாலஜிஸ்ட், அவங்கக்கிட்ட இதை எடுத்து கொடுத்து இதை பற்றி பேச சொல்லுங்கள். அப்புறம் தொல்லியல் மாணவர்களுக்கு இதை சொல்லுங்கள். நம்ம எம்எல்ஏஸ், எம்பிஸ், மினிஸ்டர்ஸுக்கு அவங்களுடைய கவனத்திற்கு எடுத்துகிட்டு போய் இது அரசு வந்து இந்த உண்மையை வெளியிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு வந்து இதை ஏற்பாடு பண்ணுங்க. இதை நீங்கள் தயவுசெய்து இதை பண்ணணும். இதுக்கு வேணும்னா இந்த புஸ்தகங்கள் எதுவும் வேணும்னான்னு நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த புஸ்தகங்கள் எல்லாமே நம்ம தலைமைச் செயலகத்திலே ஒரு ஏஎஸ்ஐ ஆஃபீஸ் இருக்குல்லையே, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு ஒன்று இருக்குது. மத்திய அரசனுடைய ஏஎஸ்ஐ ஆஃபீஸ் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு. அதுலேயுமோ இந்த ஒரு புக்ஸ், அங்கே லைப்ரரியும் இருக்குது, அங்கே புக்ஸு வந்து ஒரு ஸ்டோரும் இருக்குது. அதில் புக்ஸை விற்கவும் செய்கிறாங்க. இந்த புக்ஸை எல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே இந்த புக்ஸை வந்து அங்கே வாங்க முடியும். என்ன, அந்த நான் வாங்கின புக்கை வீட்டுக்கு கூட உள்ளே கூட கொண்டு வர முடியாத அளவுக்கு அவ்வளவு அந்த முகவாசத்தில் இருக்குது. நான் ஸ்டேர் கேஸில் வெளியே தான் நிறைய புக்குகளை வச்சுருக்கிறேன். அப்போது நான் ஒரு 30 வால்யூமாவது வாங்கி இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேணும்னா, யாரும் வேணும்னா கேளுங்க, நான் ஷேர் பண்ணிக்க தயாராக இருக்கிறேன். அங்கே இருக்கிற யாரும் வாங்கிறதே இல்லை போல் இருக்குது. அதை வெளியவே எடுக்கிற மாதிரியே தெரியல. அதை அப்படியே திறந்தாவே பேஜஸ் எல்லாம் அப்படியே பிஞ்சிட்டு வர்ற அளவுக்கு இருக்குது. இந்த வரலாறு அப்போ யாருமே வெளியே இதை படிக்கவும் இல்லை, இதை யாரும் தெரிஞ்சுக்கவும் இல்லைங்கிறது தெரியுது. இந்த வரலாறை வெளிக்கொண்டு வரணும். இதில் மிகப்பெரிய டைனாஸ்டி, சோழா டைனாஸ்டியினுடைய வரலாறும் இருக்குது, நம்ம 1 கோடி மக்களின் வரலாறும் இதில் இருக்குது. இதை கேட்குறவங்க தயவுசெய்து முயற்சி எடுத்து இதை வெளியில் கொண்டு வாங்க. ப்ளீஸ் டூ தட். நிறைய பேர் படித்தவங்க இருக்கிறீங்க. இதற்கு வந்து யூ ப்ளீஸ் டேக் இனிஷியேட்டிவ் டு டூ தட். நான் என்னுடைய பார்ட்டை நான் இதை பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுடைய பார்ட்டாக இந்த ஹிஸ்ட்ரியை நிறையா பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதும், முக்கியமாக கவர்மெண்ட் சர்க்கிள்ஸுக்கு இதை எடுத்துகிட்டு போய் இதற்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். தேங்க்யூ. பாய்.